இப்ப நம்ம ஒரு எளிய அறிவியல் சோதனை செய்ய போறோம். இந்த சோதனையோட தலைப்பு என்னன்னா லிஜாஜஸ் படங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு எடுத்துக்கணும்னா ஒரு கண்ணாடி புனல், சிறிய கண்ணாடி புனல் எடுத்துக்கிறோம், பலூன் எடுத்துக்கிறோம், சமதள ஆடி எடுத்துக்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம்னா லேசர் லைட் எடுத்துக்கிறோம், ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கிறோம். இது முதல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த கண்ணாடி புனல்ல பலூனை வாய் பகுதி அகன்ற பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒட்டி வச்சிருக்கோம். அது மேல என்ன செய்யறோம், இந்த சமதள ஆடிய செல்லோ டேப் உதவியோட நம்ம ஒட்டி வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த புனலுக்குள்ளார காற்று இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். சரி சார், இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்ப நம்ம நீங்க பெரும்பாலான பக்கம் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா மேடை பேச்சாளர்களை பேசுறத பாத்திருப்பீங்க. இந்த மேடை பேச்சாளர் பேசும்போது பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவோம், மைக் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆம்பிளிஃபயர்ல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர் லைட்ல என்னன்னு மேல கீழே போயிட்டு இருந்திருக்கு நம்மளால பார்க்க முடியும். ஏன் சார் அவங்க பேசும்போது இந்த லைட் ஆனது பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் பல்ப் மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல. அதை பத்தி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிய அறிவு சோதனை பார்க்க போறோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புனலோட வாய்ப்பகுதியில நான் என்ன செய்ய போறேன், பேசலாம் அல்லது நம்ம ஊதலாம். ஊதும்போது என்னன்னா வாயிலிருந்து வரக்கூடிய இந்த காற்றோட மூலக்கூறுகள் இந்த புனலோட வாய்ப்பகுதியிலேயே உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய காற்றோட மூலக்கூறு மேலும் மோதும் போது என்ன உண்டாகும்னா அதிர்வுகள் உண்டாகும். இந்த அதிர்வுகளின் காரணமா என்ன இந்த சமதள ஆடியானது என்ன ஆகுது, அதிர்வுகளுக்கு ஏற்ப என்ன ஆகுது அசையும். அசையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம லேசர் லைட் அடிக்க போறோம். லேசர் லைட் அடிக்கும் போது இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நானு பேசாம லைட் மட்டும் அடிக்கிறேன். அப்ப எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் பேசும்போது அல்லது ஊதும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு புள்ளி வடிவில் உங்களுக்கு தெரியறது உங்களால நல்லா பார்க்க முடியுது. இப்போ ஒரு புள்ளியாட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. நம்ம இந்த ஒரு பேஸ்ல ஊதுல ஆனா பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியாட்டு, அது சமதாடியில் படக்கூடிய லேசர் லைட் ஒளிக்கு எதிரானது என்னது இதுல படும்போது ஒரு புள்ளியாட்டு தெரிஞ்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், பேசலாம் அல்லது ஊதலாம். கவனிங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஊத போறேன். ஊதும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் அடுத்து சரி. இப்ப அதே நேரத்தில் நான் பேசுறது இப்ப பார்த்தோம். இப்ப பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய, நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து சாதாரணமா வச்சுட்டு லைட் அடிக்கும்போது ஒரு புள்ளியோடய தெரிஞ்சு. அதே நேரத்தில் நம்ம ஊதும் போது பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த லேசர் லைட் வரக்கூடிய ஒலிக்குது இது மேல பட்டு என்னாச்சு மேலெங்குமா போறத பார்க்க முடிஞ்சு. எதனால சார் அப்படின்னா நம்ம பேசும்போது வாயிலிருந்து வரக்கூடிய இந்த காற்றோட மூலக்கூறுகள் இந்த புனலுக்குரிய காற்றோட மூலக்கூறு மேல மோதும் போது என்ன உண்டாது, அதிர்வு உண்டாது. இந்த அதிர்வுகளுக்கு ஏற்ப இந்த ஒளியின் அலைவு நீளமானது என்னாச்சு மாறுபடுது. சரி, என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ எந்த அளவுக்கு ஒளியோட அதிர்வுகள் உண்டாக்குறோமோ அந்த ஒளியின் அதிர்வுகளுக்கு ஏற்ப அதோட அலைவு நீளமானது என்னது மேலும் கீழுமா போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. நம்ம மனிதர்களோட சராசரி பார்த்தீங்கன்னா குரல் அளவு எவ்வளவுன்னா 85 ஹெர்ட்ஸ்ல இருந்து 255 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால பேச முடியும். அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா ஒரு அந்த புள்ளியானது பார்த்தீங்கன்னா 85 முதல் 255 தடவை மேலகிழமா போறதுனாலதான் என்னாச்சு அந்த கோடுகோட போறது நம்ம பார்க்க முடியுது. சரி சார், அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்கேயும் சார் பார்க்கணும்னா இப்போ எமர்ஜென்சிக்கு போயிருப்போம், அவசர கால உதவிக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்போம்னா இதய துடிப்பு ECG எடுப்பாங்க. ECG எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே கோடா போகாது, என்ன ஆகும் மேலும் கீழுமா போறதை நம்ம பார்க்க முடியும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹார்ட்பீட் இதய துடிப்பானது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிர்வுகள் உண்டாகுதோ அந்த அதிர்வுகளுக்கு ஏற்ப என்ன ஆகுது அதோட அளவு நேரம் மாறுவதனால மேலும் கீழுமா நம்மளால போறதை பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.